ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. இரு மதத்தவர்களுக்கு இடையே வெறுப்புணர்வை தூண்டியதாக அண்ணாமலை மீது தொடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக தனக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேல்முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என்ன? மேலும் தற்பொழுது மேல்முறையீடு தொடர்பாக அண்ணாமலை தரப்பில் அவர்களிருந்து சொல்லப்படுவது என்ன? தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் முதலில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்திருந்தார். இது இரு மதத்தினருக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறி சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சேலம் நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த புகார் மனு தொடர்பாக அண்ணாமலைக்கு சேலம் கோர்ட் சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் தான் அந்த சம்மனை ரத்து செய்ய கோரி அண்ணாமலை தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக பாஜக தலைவர் அண்ணாமலை உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அது தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை கோரியும் அந்த மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மேல்முறையீடு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.